வகை வகையாக பிள்ளைங்களை பாருங்க. என்ன ஒரு பிள்ளைங்கன்னு தெரியல பாருங்க. நான் சொல்றேன் இல்லையா? வாவ், இதாங்க நம்ம பிள்ளைங்க பாத்துங்க. நான் பேச கேட்க மாட்டேன் யாருக்குமே. நான் பேசுங்க ஆகல. நீ மைக்கே ஆன் பண்ணாம பேசுங்க, எனக்கு தெரியும். தெரியல, அது உங்களுடைய பக்கா இருக்கலாம். பரவாயில்ல. வெளில போய்ட்டு வந்தா உள்ள வருமா? வெளில போய்ட்டு உள்ள வந்தா தெரியல, எனக்கு தெரியல அது. ஐயோ, எனக்கு நேத்து இதே மாதிரி தான் ஆச்சு. ஓ மை காட். இப்போ நம்ம பார்க்க வேண்டியது எந்த டீம் ஓவராலா என்ன கொடு நீங்கள் பார்க்கலாம். இப்போ டீமு நட்ராஜி, இது தங்கு டீமு, இது ஸ்காடு. சர்க்கி போயிடலாமா? ஓகே, நிறைய பேர் வரல கொஞ்சம், அது என்னன்னு தெரியல, கொஞ்சம் பார்த்துங்க. 14 டீம் மொத்தமாக விளையாடுது. மொத்தமாக 14 டீம் ரீச் பண்ணி 14 டீம் விளையாடுது, பரவாயில்ல. அந்த ஸ்குவாடு இதாகிடுச்சு. ஓகே, எனக்கு மோட்டிவ் வந்த திவாகர்ஜிக்கு ரொம்ப நன்றி. ஓகே, ஓரளவு மேப் ஆகும். மேப்பில் ஃபஸ்ட்டில் வந்து 5ஆம் நம்பர் ஸ்குவாடும் 18ஆம் நம்பர் ஸ்குவாடும் இறங்குது, ஜர்கி போகுது. 5ஆம் நம்பர் ஸ்குவாடும் 18ஆம் நம்பர் ஸ்குவாடும் ஜர்கி போகுது. என் கூட என்ன ஸ்குவாட் வருதா? பார்க்கலாம். இப்போ நீங்கள் எங்கே போகிறீங்க சொல்லுங்க. டேய், நம்ம கூட ஸ்குவாட் ஒன்று வருதுடா. 5ஆம் நம்பர் ஸ்குவாடு. ஓகே, கிட்டத்தட்ட எல்லாமே 3 பேர் தானே. அவனுங்க கார் எதனா இருக்கா? கார் எதுவும் இல்லை, ஹெல்மெட் உள்ள வந்துட்டாங்க. இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா இங்கே யாருமே கிடையாது, உங்களுக்கே தெரியுது. உனக்கு இப்போ தான் இறங்குறானுங்களே. இதான் மொத்தமாக டீமு பார்த்துக்குங்க. உங்கள்கிட்ட சண்டை எங்கே வருதுன்னு பார்ப்போம். சண்டை அதிகமாக இப்போ எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மென்ஷனில் இந்த ஸ்குவாடு அங்கங்கே அப்படியே ஸ்பாட் ஸ்பாட்டாக இறங்கிக்கிறாங்க. காடி டீம் அங்கே வர தெரிஞ்சுது. ஜோனுக்கு எல்லாருமே புஷ் பண்ணி வர வழியே கிடையாது. 5ஆம் நம்பர் ஸ்குவாடும் எனக்கு தெரிஞ்சு 18ஆம் நம்பர் ஸ்குவாடும் அடிக்க செம்ம வாய்ப்பு, சண்டை வர வாய்ப்பு இருக்குது. 5ஆம் நம்பர் ஸ்குவாடு 18ஆம் நம்பர் ஸ்குவாடு வரல என்கிட்ட. கூட ஸ்குவாட் தெரியுமா? ஓடிடலாம். எஸ்என்கே ஸ்குவாடு. ஒருத்தர் வண்டி எத்தனை போகிறாரு? ஒரு ஜர்க்கி போகிறாரு போல இருக்கு. பரவாயில்ல. இவங்க டீம்மேட்டு இங்கே அப்படியே கூகுள் வாடாதே. கூகுள் நான் பேச உனக்கு மட்டும் தானே பேசுகிறேடா. மொத்தமாடி கார்த்தினுடைய ஜர்க்கி போகிறாங்க. இவங்க ஜர்க்கி போயிட்டாங்க கிட்டத்தட்ட. 18ஆம் நம்பர் ஸ்குவாடு பாட்டு மாரி ஓடிங்க கிடக்குது. 5ஆம் நம்பர் ஸ்குவாடு. 9ஆம் நம்பர் ஸ்குவாடு பார்த்தீங்கன்னா ஒருத்தர் சென்டர் சோனை பிடிச்சி நான் தாங்க இருப்பேன்னு சொல்லிட்டு மாதிரி பண்ணுறாரு அவர். ஏன்னா பாருங்கள் தலைவர் செம்மங்க. நான் தான் சென்டர்னு சொல்கிற மாதிரி பண்ணுற மாதிரி பண்ணுறாருங்க ஜோக்கர் டீம்லேருந்து 2 பேர். வேறு லெவலில். இங்கே தான் போகிறா ஸ்குவாடும் குவிஞ்சிருக்குது. இங்கே என்ன சண்டை வருமா இல்லை இவங்க தனியாக இருக்கானுவா? யார் சண்டை இது வரைக்கும் தெரியாது. வைப்பர் நம்பர் 2 ஸ்குவாடு, வைப்பர் த்ரில்லு, எல்லோரும் அவங்கவுங்க தனித்தனியாக ஒரு ஸ்பட்டிங் பண்ணிக்கிறாங்க. இங்கே ஆக மொத்தம் இங்கேருந்து ஜோன் ரொட்டேஷன் பண்ண பார்த்து இந்த வந்து கன்ஃபார்ம் சண்டை வரும். அதேமாரி இங்கே 2 ஸ்குவாடுக்குது டீம். ஒருவேளை இங்கே சன் நடக்குது. மிஸ்டர் கோவிந்தம் நாக்கு வச்சிருக்காரு. ராஜ் பிரபா செம்ம அடி அடிக்கிறாருங்க. ராஜ் பிரபா முடிஞ்சிருச்சு. இலியா ஸ்குவாடு முடிஞ்சிருச்சு. கில்லர் டீம் ஆல்ரெடி டவுன். அதாவது மிஸ்டர் தமிழா டீம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே முடிச்சிட்டாங்க.
உங்களுக்கே தெரியும் முடிச்சிட்டாங்க. ஜார்ஜ் புல் போலாம்டா. இப்போ உங்களுக்கு இந்த ஃபுல் லூட்டு கிடைக்கும். பூந்துடா. உங்க ஃபுல் லூட்டும் உங்களுக்கு கிடைக்கும். போலாம் வா. சரிடா பார்த்து விளையாடுங்க. இப்போதைக்கு இங்கே அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு சண்டை எங்கே நடக்குது பார்க்குமா? ஓடனா சைக்கிள் தாங்க மாட்டேங்குது. அடி போற கல்லூரா கிரேஷா ஸ்கூல் பார்க்குமா? ஸ்கூலில் கார்டு டீமும் பக்கத்தில் சீனியர்ஸ் டீமும் இருக்குது. சீனியர்ஸ் டீம் பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டு ஜோன் தான். இது இப்போது சண்டே தான் இவ்வளோ வராது. மில்ட்டாலாம் அவ்வளோதான். கரெக்டாக பார்த்துங்க. ஒரு ஃபார்ம் ரொட்டேஷன் பார்த்தீங்கன்னா இங்கே பார்க்கலாம். எஸ்என்கே டீமு, எஸ்என்கே 2 டீம் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். புஜ்ஜி, டோரா எல்லாம் வராங்க. இவங்க ஜர்க்கி பார்த்தீங்கன்னா ரோஜர் அவங்களாம் இருக்காங்க. பாருங்கள். இப்பொழுதுக்கு எதுவும் சண்டை எதுவும் வர மாதிரி தெரியல எனக்கு தெரிஞ்சு. எங்கேருந்தே புல்லட் ஸ்ப்ரே ஆகுது. நம்பர் 3 வந்து பார்த்துட்டாங்க. முடிச்சிட்டாங்களா? நட்ராஜுக்கு சண்டை வாங்கினாரு. நடராஜ் முடிச்சிட்டாங்களா? ஆஹா, சண்டை நடக்குது. 0 வைப்பர் இவங்க தான் அடி செய்கிறாங்க. டீம் அப் பண்ணுறாங்களா? ப்ரோ நாட் டீம் அப் கிடையாது சொல்லு. டீம் அப்லாம் கிடையாது. இல்லை, அவங்க 2ஆம் நம்பர் ஒருத்தர் மட்டும். இதில் ஐஎம் கிருஷ்ணங்கிறவர் அவரை முடிச்சிட்டாங்க. மிச்சப்படி இங்கே யாருமே இல்லை. ஜர்க்கிலியா தம்பி உங்க நட்பு முடிச்சிட்டாங்க. ஓ, இவர் ஆஃப்லைன் போல உங்கள் டீம் எல்லாருமே காலி. ஒரு ஆள் மட்டும் இருக்கிறாரு. பாவம், ஐயோ பாவம். ஓ மை காட். என்ன ராசியா? ஆகமா அந்த டீம் 3 கில் எடுத்து இப்போ அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க. லூட்டில் போய் மாதிரி கொள்கிறாங்க. எங்கே போயிருக்கீங்க இப்போதைக்கு இங்கே? அதான் ஜார்ஜ் புல் விளையாண்டு சொல்லலாம். நம்ம ஆள் பாருங்கள், வேறு லெவலுங்க. நம்ம ஆள் போயிட்டாருங்க. கார் எடுத்துன்னு நீங்கள் என்னை எவனுமே பிடிக்க முடியாதரா அப்படின்னு சொல்கிற மாதிரி இல்லை. அவர் போயிட்டாரு. ராபரி அறிவு அவருக்கு. ராபரி டீம்லையோடைய ஆள் தான் சீனியர் ஸ்குவாடில் போய் செட்டிசனில் போய் சென்ட்டார். இவரோட ரொட்டேஷனை பார்த்தீங்களா? சூப்பராக இருக்குது. அவர் நல்ல ரொட்டேஷன் போட்டிருக்காரு. கார் எடுத்துன்னு அங்கேருந்து வந்து அங்கே இறங்கிறாரு. இப்படி சுற்றி வந்து அங்கே லூட் அடிச்சுட்டு போட்டு இறங்கி இப்படி போகிறாரு. பரவாயில்ல, நல்ல ரொட்டேஷன். இப்போதைக்கு அந்த ஸ்குவாடும் சண்டை வரலன்னு நினைக்கிறேன். டீம் 2ல் ஒரு ஆஃப்லைன் போல். அவ்வளோதான், ஒன்றும் பண்ண முடியாது. இவங்க ஃப்ரிட்ஜ் பிளாக் பண்ணுறாங்களா இல்லை ஜோன் பிளாக் பண்ணுறாங்களா? இவங்க ஜோன் பிளாக் தான். கிட்டத்தட்ட ஜோன் பிளாக் பண்ணலாம். இவங்க நினச்சா பண்ணலாம். இங்கே மிஸ்டர் தமிழா டீம் வரும், அவங்கள ஜோன் பிளாக் பண்ணலாம். இந்த இடத்துல செம லூட் இருக்கும். ஏன்னா இது வந்து பிடிஆர் லொக்கேஷன். பிடிஆர்னு உங்களுக்கு தெரியுமா? செம ஃபார்மில் இருக்கிற ஒரு டீம் இப்பொழுதுக்கு இப்போ வேர்ல்டு லீவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சண்டை எதுவும் நடக்கலை. ஓவராலாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். யாருமே இப்போ உயிரோட இருக்குது. கிருஷ்ணன், எம்எஸ் கணபதி செத்துட்டாரு. ஒரு ஸ்குவாடே முடிச்சிரு. எனக்கு யாரையும் பேசுறது கேட்குது. நம்பர் 1 பேசுறது கேட்குதுன்னு நினைக்கிறேன். ஐயோயோ, இது வேற விக்கில் சாவடிக்குது. டிவிடி கட்டிது. நீங்கள் எங்கடா இருக்கீங்க? ஓகே, ராபரி அறிவு இருந்துச்சு. ஸ்கூலில் 2 ஸ்குவாட் வந்துச்சு. ஸ்கூலில் சண்டை நடக்குன்னு நினைக்கிறேன் எனக்கு என்ன தெரிஞ்சு. ஆக மொத்தம் ஸ்கூலில் ஒரு ரொட்டேஷன் நடந்து தான் இருக்குது. ஜாக் ஸ்பேரோ மாட்டிக்கினாரு. தப்பிச்சிடாரா? இல்லை ஸ்ப்ரே போமா. ஸ்ப்ரே போச்சு, நாக் பண்ணிட்டாரு. யாருன்னு வாண்டினா கன்னடா 4 இந்த வீட்டிலேருந்து கவர் கொடுக்குறாரு. அவர் கவர் கொடுக்குறாரு. எல்லோரும் கவர் கொடுக்குறாரு. ஆக மொத்தம் 2 நாக்கு வச்சுக்கிறாரு. அவர் மேலேருந்து கவர் கொடுக்குறாரு எல்லாருக்கும். ஆனால் அவங்க ரிவ்யூ ஆகிட்டாங்கன்னா அவனுக்கு யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கிற ஆளுக்கு யாருக்கும். யாரை ரஷ் பண்ணுறாங்க எல்லோரும். அவர் பின்னாடி அங்கே காட் டீம்லேருந்து அங்கே ஒரு கவர் கொடுக்குறாரு. பரவாயில்ல.
ஆப்போனண்ட் ஸ்குவாட் பரவாயில்ல, நல்லா தான் அடிக்கிறாங்க. ரஷ் பண்ணுறாங்க, இவங்க ரஷ் பண்ணுறாங்க. ஓ சூப்பர் பாய், நைஸ் நைஸ் நைஸ். ஓ காடி டீம் பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஹெச்பிள் அடிச்சு நொறுக்குறாங்கங்க. ஜாக்ஸ்பரோ ஏறாரு இப்போதுக்கு. ஜாக்ஸ்பரோ என்ன பண்ணுன்னு தெரியல. ஜாக்ஸ்பரோ கன்னடா 4 இருக்கிற வரைக்கும் நான் எங்கள் டீம் இருக்கிற வரைக்கும் ஒன்றும் கவலை கிடையாதுரா அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க. இன்னும் ஒன் மேன் அலைவ் ப்ரோ, ஒன் மேன் அலைவ். ஜாக்ஸ்பரோ மட்டும்தான் இருக்கிறாரு. ஜாக்ஸ்பரோ மட்டும்தான் இருக்காரு. எங்கே இருக்காரு அவர்? வராரு. கிட்டத்தட்ட சண்டை எடுக்கிறாரு. ரிவ்யூ பண்ணலாம். இல்லை இன்னொரு மேன் 4 பேர் இருக்காரு. ஒரு நாக் முடிச்சிட்டாங்க. முடிக்கல இன்னும் ஒரு ஆள் இருக்கார். ஜாக்ஸ்பரோ இருக்காரு. முடிச்சிட்டாங்க. ஜாக்ஸ்பரோ முடிச்சிட்டாங்க. கர்நாடகா டீம், அதாவது இந்த டீமோட பேர் எனக்கு நல்லா ஞாபகம் இல்லை, ஆனால் முடிச்சிட்டாங்க. இப்பொழுதுக்கு இவங்க வந்து 5 கிலோ எடுத்து இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறாங்க. 5 கிலோ எடுத்து ஸ்கூல் காம்பவுண்டை ஹோல்ட் பண்ணுறது இவங்க தான். ஏர் ட்ராப் வந்து ஊந்துருக்குது கரெக்டாக ஸ்கூலு இந்த இதில். சூப்பரான ஒரு இடம். இதை கேம்ப் அதிகமாக விடும். ஏர் ட்ராப்பில் வந்து MK14 இருக்குதுங்க. MK14 ஒரு பவர்ஃபுல் கன். க்ளோஸ் ரேஞ்சும் ரேஸ், ஒரு லாங் ரேஞ்சும் ரேஸ். செம்ம பவர்ஃபுல் கன் இது. எடுத்து ஆடுறவங்களுக்கு லக்கு தான். நெக்ஸ்ட்டு சண்டை எங்கே வருதுன்னு பார்க்கலாம். ட்ரோன் ரொட்டேஷனில் யாருமே அங்கே அவ்வளோ சண்டை எடுத்துக்கல. ஓ 5ஆம் நம்பர் டீம் ஃப்ரிட்ஜ் பிளாக் பண்ணுறாங்களே தெரியல. பார்க்கும் சண்டை எங்கே வருதுன்னு பார்க்கும். 20ஆம் நம்பர் டீம் இப்போ தான் ஜோன் ரொட்டேஷன் ஆரம்பிச்சிருக்காங்க. என்னைக்கு வந்து முடிக்க போகிறாங்க தெரியல. யாஷன் அப்போ தான் வந்திருக்காங்க. இன்னொரு ஏர் ட்ராப்பு வருது. அந்த ஏர் ட்ராப்பில் என்ன இருக்கு? AWM சூப்பர் பவர்ஃபுல் கன். PUBG மொபைல் பவர்ஃபுல் கன்னுங்க இந்த ஏர் ட்ராப்பில். இந்த ஏர் ட்ராப் எடுக்கணும் செம்ம லக்கு தாங்க. இப்போ சண்டை எங்கே வாங்கலை. அவ்வளோதான் இருக்கா. 18ஆம் நம்பர் 5ஆம் நம்பர் சண்டை வாங்கலை. தப்பிச்ச 2 பேரும் ஆளுக்கு ஒரு ரொட்டேஷனில் வந்துட்டாங்க. அவங்க ஜார்ஜோ நார்த் சர்ஜா, இவங்க ஜார்ஜோவில் சிட்டிலேருந்து வந்துட்டாங்க. இவங்களும் ஜார்ஜாவோட நோந்து வந்துட்டாங்க. ஏர் ட்ராப் எடுக்க போகிறாங்கன்னு நினைக்கிறேன். 17ஆம் நம்பர் டீம் ஸ்குவாடு இப்போ மறுபடியும் இங்கே சண்டை வரப்போகுது. இப்போ எங்கே 17ஆம் நம்பர் டீம் போச்சு? ஓ ஏர் ட்ராப் எடுக்க தான் போகிறாங்க 17ஆம் நம்பர் டீம். அவங்க ரொம்ப எடுத்துட்டாங்க. அவர் எடுக்கிறாரு ஏர் ட்ராப்பு. அவர் எங்கே தான் இருக்கார்? ஓ ஏர் ட்ராப் எடுத்த மாதிரியே தெரியல. அவர் எடுக்கலை ஏர் ட்ராப்பில் எடுக்காமலே போயிட்டார். வராரு சுற்றி பார்க்குறாரு 17ஆம் டீமு. ஏர் ட்ராப் சுற்றி பார்க்குறாரு, யாரையும் இல்லை. சரி அள்ளிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அள்ளிக்கிறாரு. எங்கள் சீனியர் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன செம்மையான இடத்த ஹோல்ட் பண்ணுறாரு. சூப்பருங்க அவர். க்ளோஸ் ரேஞ்ச் ஃபைட் கன் ஒரு 2 எடுத்துக்கின்னு வந்துட்டார். ஒரு பவர்ஃபுல் கன். அந்த பவர்ஃபுல் கன்னை ஒரு பவராக யூஸ் பண்ணுவாரா இல்லை அப்படி எவராக யூஸ் பண்ணுவாரா தெரியல. பார்க்கும். ஆக மொத்தம் எல்லா ஜோனும் எல்லா பிளேயர்ஸும் ஜோனுக்கு வந்துட்டாங்க. இன்னும் நம்பர் 1 டீம் மட்டும்தான் வரல. நம்பர் 1 டீமில் நம்பர் 1 டீமில் ஒரு மட்டும் தான் வரல. மற்றபடி கிட்டத்தட்ட எல்லாருமே ஜோனுக்கு வந்துட்டாங்க. யாருக்கிட்ட சண்டை வாங்குவாங்க தெரியல. 4 பேருமே ஹெல்த் கம்மியாக தான் இருக்குது. இப்போதைக்கு இவங்க அப்படியே சும்மா அப்படியே ஜோனை எட்ஜியே தாடுறாங்க. பரவாயில்ல, நல்ல டீமு தான், நல்லா ஆடுவாங்க. நம்பர் 1 டீம் புது சண்டே தான் இல்லை. இந்த இடத்த ஒரு சண்டை வரும். அந்த இங்கே ஒரு காம்பவுண்டு இருக்குது. அந்த காம்பவுண்டு யார் பிடிப்பாங்கிறத ஒரு சண்டே அங்கே வரும். ஓ அந்த காம்பவுண்டு ஜோனில் இல்லை, எல்லோரும் அதனால் விலகிட்டாங்க. இப்பொழுதுக்கு இங்கே எதுவும் இல்லை, சண்டை இல்லை. காடி டீமில் 3-5 கிலோ எடுத்து செம ஆடி அடிக்கிறாங்கப்பா 2 பேர். சும்மா சொல்லக்கூடாதுப்பா, இவங்க அடிக்கிறாங்கப்பா. சண்டை நடக்குது. எதுக்கு தான் ஸ்ப்ரே பண்ணாங்கன்னு தெரியல.
ஒரு கில் அடிச்சிருக்காங்க. யாரை முடிச்சாங்கன்னு தெரியல. எங்க இப்போ பொழுதுக்கு முடிஞ்சிருக்காரு ஒருத்தவர். யார்? சீனியர் முடிச்சிருக்காங்க. சீனியர் மிஸ்டர் ராபரி அறிவு. ராபரி அறிவை முடிச்சிட்டாங்க. ஆமாம் ஜோனுக்கு அப்படியே வந்துக்கலாம் அழகா. சீனியர் தான் முடிச்சிருக்காங்க. பரவாயில்ல. நல்ல 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 ஸ்குவாடு. எதுக்கு கவர் ஆயிட்டாங்க? அவ்வளோதான் ஜோன். அது கில் முடிஞ்சிருச்சு. என்ன ஸ்கோப்டா வச்சுக்கிறா? இப்போ எதுவும் சண்டை வாங்கலை. சண்டை வாங்க பார்த்து போகலாம். டேய் ஓய் சென்ட்ரு ஜோனுக்காக போயிடலாம். ஏர் ட்ராப். குச்சிட்டான்டா. இந்த ஏர் ட்ராப் எவனே லூட் அடிச்சிருக்கான். எவனு தெரியல இது. கில்லர் ஷான் பூபதி அவர்கள் நாக் ஆகிவிட்டார். டான் எஸ்பிஎஸ். கில்லர் ஷான் எங்கே இருக்காங்கன்னு தெரியல. பார்த்துன்னு இருக்கேன். தேடுறேன், கிடைக்கல. டான் எஸ்பிஎஸ் நாக்கில் தான் இருக்காரு. முடிச்சிட்டாங்கன்னு நினைக்கிறேன். முடிச்சிட்டாங்க. உங்கள் 1 நம்பர் டீமும் முடிச்சிட்டாங்க. யார் முடித்தாங்கன்னா மிஸ்டர் தமிழா. அவங்க தான் முடித்தாங்க. மிஸ்டர் தமிழா. இந்த டீம் சைடு 5 நம்பர் டீம் வேறு சண்டை எடுக்க வந்துக்குதுன்னு நினைக்கிறேன். இல்லை அவங்க எங்கேயோ போகிறாங்களா? இவங்க சென்டரை ப்ரிடிக்ட் பண்ணுறாங்க. சென்டரை இவங்க எனக்கு தெரிஞ்ச 19 நம்பர் ஸ்குவாடு போய் மாட்டிக்கோங்கன்னு நினைக்கிறேன். 5 நம்பர் ஸ்குவாடு 19 நம்பர் ஸ்குவாடு அங்கே தான் ஆல்ரெடி லூட் அடிச்சுட்டு அங்கே உக்காந்துங்கிறாங்க. லைட்டாக டேமேஜ்லாம் வாங்கியிருந்தாலும் அங்கே தான் இருக்காங்க. அவங்க என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. என்கிட்ட என்ன ஸ்பாடுக்குதா? நேராக ஓ ராத்தி பிளேயரா? பரவாயில்ல, சூப்பரு. லெஃப்ட் சைடில் ஒரு வீடு இருக்குது பாரு. ஃப்ரிட்ஜ் பிளாக் என்ன பண்ணுவாங்களா? ஃப்ரிட்ஜ் பிளாக் எதுவும் பண்ணாலும் ஒன்றும் வாய்ப்பு இல்லை. ஃப்ரிட்ஜ் பிளாக் பண்ணால் அங்கே வாய்ப்பு இருக்குது. ஃப்ரிட்ஜ் பிளாக்கில் எதுவும் கிடையாது. ஸ்குவாடு இந்த ஸ்குவாடஸில் இருக்குது. இவங்க கேம்ப் அடிக்கிறாங்க. ஏர் ட்ராப் 3 அக். இது அவ்வளோ பவர்ஃபுல்லுன்னு சொல்ல மாட்டேன். அந்த கில்லி சூட்டை பவர்ஃபுல்னு சொல்லணும். நான் எப்பவுமே கில்லி சூட்டை பவர்ஃபுல்னு சொல்லலாம். இங்கே இந்த ஏர் ட்ராப்போட யாருமே இல்லை சொல்ல போனால். சண்டை எங்கேயுமே வர மாட்டேங்குது அடிக்கடிக்கு. அதேனா ட்ரிங்க் ஒரு அதேனா இவங்ககிட்ட மெடிக்கிட்டே இல்லையாட்டுங்க பாவம். ஓ பரவாயில்ல, கொஞ்சம் வச்சிருக்காரு. சண்டை எங்கேயும் எடுப்பாங்கன்னு தெரியல. சண்டை எங்கே எடுக்கிறாங்க? ஓ ஜோன் வந்து SNK 18 டீமுக்கு புஷ் பண்ணிடுச்சு. என்ன பண்ண போகிறாங்களோ தெரியல. சொல்லுங்க, கேக்குதா? I am Krish here. இந்த Krish team. இந்த மாதிரி பண்ணுற மாதிரி இது உங்கள் வீடு இருக்குது. அந்த வீட்டுக்கு போ. சண்டை வரும் இப்போ. அடிங்க பாஸ், அடிங்க. ஃப்ரெஷ் பண்ணுறாங்க. ஏழு மழை பொழிகிறதா? சுற்றி எப்படி ரவுண்டப் பண்ணுறான் பாருங்களா, வேறு லெவலில் அது. நேராக போய்ட்டு ஏற்றாப்பெல்லாம் ஏற்றுறானுங்க. போட ஏற்றுறாங்கடா போட. ஏழு மழையாக பொழிகிறதா? ஒருத்தவங்களே ஏறாம்பா அந்த ரூமில். 2v3.
ஏன் யாரும் இவங்க சண்டை அடிப்பாங்களா மாட்டாங்களா தெரியல. ஒரு ஆள் யாராரு? ஓ சூப்பர்யா, 0 வைப்பர் பா, வேற லெவல்யா. அழித்து பிடிச்சாங்கயா. வாவ் 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 வாவ், 0 வைப்பரால் இந்த ஸ்குவாடு முடிக்கப்பட்டது. இல்லை பரவாயில்ல, அவ்வளோதான். இங்கே ஒன்றும் சண்டை விஷயம் கிடையாது. அவங்க லூட் அடிச்சுன்னு கிளம்பிடுவாங்க. நம்ம அடுத்த ஸ்குவாடுக்கு போயிடலாம். நெக்ஸ்ட் சண்டை வாங்குற ஸ்குவாடுக்கு தான் போகணும். இன்னும் எந்த ஸ்குவாடு இருக்குது? மிஸ்டர் கோவிந்தம். இதில் யார் அதிகமாக கில் எடுத்திருக்காங்கன்னா தீனாங்கிற, அதாவது இந்த ஸ்குவாடு 5 கில்லு, இது 6, மொத்தம் 7 கில்லு. மிஸ்டர் தமிழா 7 கில்லு. ஒரு 2 டீம் வந்து 5 கில்லு எடுத்திருக்கு. ஒரு டீம் மட்டும் 1 கில் எடுத்திருக்கு. ஒரு டீம் 7 கில் எடுத்திருக்கு. சண்டை இப்போதைக்கு எங்கேயும் வரல. சண்டை. இந்த பையன் திவாகர்ஜியும் காடு டீமும் மோத வாய்ப்புக்குது. பிடிஎம் டீம் பார்க்கலாம். இந்த டீமு பிடிஎம் 2 பேரும் அந்த ஒரே இடத்துல தான் இருக்காங்க. கிட்டத்தட்ட ஜோன் வந்துருச்சு. ஜோன் சுருங்குது. 20ஆம் நம்பர் ப்ளஸ் 2 பேரும் பக்கத்துலேயே தான் இருக்காங்க. ரொம்ப அட்வான்டேஜாக இருக்கு. இந்த எஸ்என்கே டீம் பார்த்தீங்களா? ஒருத்தர் பார்த்தீங்களாங்க? இல்லைங்க, எஸ்என்கே டீம் 4 பேருமே ஒரே வீட்டில் அலைவாக வச்சுருக்காங்க. எப்படின்னு தெரியல பாருங்க. ஒரு ஸ்குவாடு நம்ம கிட்ட வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். ஜோனுக்கு போயிடலாம்டா. 0 வைப்பர் மாதிரி நாக்கு வச்சிருக்காரு. எவனே அடிக்கிறான்டா, ஃப்ரண்ட்டில் இடம் பிடிச்சிட்டானுடா. 0 வைப்பர் இந்த வீடு எடுக்கிறாங்க. எல்லோரும் அடிக்கிறாங்களா? இப்போ தான் ஒரு டீம் ரஷ் பண்ணி முடிச்சுட்டு வந்தாங்க. எஸ்என்கே டீம் 1 இவங்க தான். அது எல்லாரும் ஆளுக்கு நிற்கிறாங்க. நாக்கு வச்ச தில்பராஜ் அவர் என்ன பண்ணாங்கன்னு தெரியல. அந்த டீமில் முடிச்சு விட்டாங்களா? எதுக்கு நேடு இங்கே சம்மந்தமே இல்லை, இங்கே போடணும். நேடு பார்த்தீங்களா? இந்த இதில் இருந்து குத்தி அண்ணாட்ட போகுது. அது ஒரு கணக்கு பண்ணிங்களா நீங்கள்? இவ்வளோ ரொட்டேஷன் பார்த்தீங்களா? வேறு லெவலில் இல்லை, சூப்பராக இருக்குங்க ரொட்டேஷனு. சூப்பராக ரொட்டேஷன் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அந்தளவுக்கு சீன்லாம் இல்லைங்க. நீ வேறு இவங்களும் கூட தெரியல. நீ வந்துட்டு எத்தனை ட்ரெண்டாக இருங்க, நீ போட்டு நேர்றா, எனக்கு ஒன்றும் கவலை கிடையாதுரா அப்படின்ற மாதிரி தான் பண்ணிக்கிறாங்க. ஸ்மோக் போட்டாங்க. முடிச்சு விட்டாங்கப்பா. எஸ்என்கே டீமும் மாஸ்க் காட்டாங்கப்பாங்க. ஒரு ஆளை என் டீம்மேட்டை அடிச்சேன்னு சொல்லிட்டு பண்ண மாரி படித்தாங்கப்பா. அதுவும் M1 க்ளோஸ் ரேஞ்சுக்கு ஆடலாம் சொல்லிட்டு கற்றுக் கொடுத்துருக்காங்கப்பா. நம்மளை பார்த்துக்க செம்ம ரொட்டேஷன் பண்ணியிருக்காங்கப்பா. ஆனால் ஸ்குவாடு காலி ஆயிடுச்சு. பாவம், ஐயோ பாவம். இப்பொழுதுக்கு இவங்க தான் இந்த இடத்த ஹோல்ட் பண்ணுறாங்க. இவங்க பார்த்தீங்கன்னா 12 நம்பர் ஸ்குவாடு ஷூட்டிங் ரேஞ்ச் சைடு இறங்கி ஜட்கில் போய் நல்லா ஒரு லூட் அடிச்சுட்டு அப்படியே அந்த ஒரு ஸ்குவாடர்ஸை ஜார்ஜபிள் ஸ்குவாடர்ஸை எடுத்துகிட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக ஹோல்ட் பண்ணி உள்ளே வந்துட்டாங்க. ஜோனோட வந்து 3 கிலோ எடுத்து நாங்களும் இருக்கிறோண்டா அப்படின்னு சொல்லி காட்டியிருக்காங்க. இன்னும் காடி டீம் உள்ளே வரல. இங்கே ஒரு சண்டை நடக்க வாய்ப்புக்குது. 2 பேருமே ஸ்பாட் பண்ணி தான் நிற்கிறாங்க. அடிக்கிறாரு. நான் காவலை தப்பிச்ச திவாகர்ஜி ஸ்பாயர்னு தான் சொல்லுங்கள். ஸ்பாட் பண்ணிட்டாரு. அடுத்து எங்கே போய் கவர் எடுக்கலாம்? மிஸ்டர் தமிழா டீமும் மிஸ்டர் பிடிஎம் டீமும் இங்கே தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி 90 டீம் SNK 2 அவங்களும் இருக்காங்க. அவங்க வந்து சண்டை எடுக்க மாட்டாங்க. அவங்க கார் எடுத்துட்டாங்க போயிட்டாங்க அவங்க.
அவங்க எங்களுக்கு சண்டை வேணாம் நான் எடுக்கலை அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க அவங்க. அவ்வளோதான் இந்த கிரவுண்டில். ஓ இங்கே தான் 4 டீமுமே இருக்குது. 4 டீம். டீம் 3, டீம் 4, டீம் 19, டீம் 90ல் ஒரு ஆள் எஸ்என்கே அவருங்கிற ஒரு 2 கில் எடுத்து நான் தாண்டா இருக்கிறேன்னு சொல்லிட்டு ரோல் பண்ணுறாரு. அவங்க டீம் 2 பேரும் முடிச்சு விட்டுக்கிறாங்க. 19 ஓகே. அவ்வளோதான். இங்கே எதுவும் கிடையாது. அவ்வளோ சண்டை எதுவும் வரல. அங்கே நம்பர் 3 நம்பர் 4 நம்பர் 19 அவர் ரொட்டேஷன் போட்டு நான் போகிறேன்டா நாயன்ற மாதிரி போயிட்டாருப்பா. டீம் 20 பார்த்தீங்களா வேறு லெவல் பண்ணுறாங்க அவங்க. ஏர் ட்ராப் எடுத்தாங்களா? ஏர் ட்ராப்பும் எடுக்கலை. ஏர் ட்ராப் 5ம் 4ல் இருந்தால் தான் வச்சு பார்க்குமா. ஏர் ட்ராப் 4ல் எம்டியாக இருக்குது. லூட் அடிச்சுட்டு இருக்கிறாங்க. அவ்வளோதாங்க. 5 நம்பர் டீமும் சண்டை வாங்குது. எஸ்என்கே 19ல் கேடா சண்டை வாங்குது. சண்டை சூப்பர். இவங்க நேடா போட்டு மேலே போகிறாங்க. ஐயோ ராஜேஷ் கோகுல் அது ஜிஎஸ் டீம் ஜிஎஸ் டிஎன்ஜிஎஸ் ஓப்பா அவருடைய மெம்பருங்க. அவர் வந்து ராபர்ட் டீமில் ஆட வச்சுருக்காங்க. ராபர்ட் டீம் மெம்பர் வராதனால இல்லைங்களா யாருமே. சண்டை வாங்குறாங்க. எஸ்என்கே வாங்குறாரு. எஸ்என்கே 4 நம்பர் அளவாக வச்சுருக்காங்க. அதில் யாருமே ஏற மாட்டுறாங்கப்பா. 2 பேருமே ஜோனுக்கு போய் ஆகணும். என்ன பண்ணுவோன்னு தெரியல 2 பேரும். இங்கே 2 பேரும் அப்படியே கீழே உக்காந்துன்னு நீ கீழே வந்தால் அடிப்பண்டா அப்படின்னு சொல்கிற மாரி 2 பேர் இங்கே ஹோல்ட் பண்ணுறாங்க. வீட்டுக்கு மேலே ஒருத்தர் ஹோல்ட் பண்ணுறாரு. வீட்டுக்கு கீழே தான் ஒருத்தர் படிக்கட்டு யார் பார்க்குறாரு. யாரில் படிக்கட்டு யாரில் 4 பேருமே கீழே தான் இருக்காங்கப்பா. 4 பேருமே கீழே தான் இருக்காங்க. 4 பேருமே கீழே தான் இருக்காங்க. நான் காடி டீம் பண்ண போகிறேன். காடி டீம் ஒரு நாக்கு வச்சுருக்காரு. காடி டீமில் ஒரு நாக்கு ஒருத்தருக்கு பாயிண்ட் வச்சு வாங்கி விட்ருக்காங்க. காடி டீம் ஆனால் சொல்லக்கூடாதுங்க. சும்மா சொல்லக்கூடாது. செம்மடி அடிக்கிறாங்க. பாயிண்ட் வச்சு விழுக்கிறார் ஒருத்தர். என்ன ஆக போகிறாருன்னு தெரியல. ஜோன் பிளாக் பண்ணுறாங்க. ஓ மிஸ்டர் தமிழா டீமை அடித்து ஒடிக்கிறாங்க. ஜோன் வந்துடுச்சு. அவ்வளோதான் முடிச்சு விட்டார். அவர் முடிச்சு எடுத்துட்டு ஒரு வாய்ப்பு இல்லை. அவர் பிழைக்க சான்ஸே இல்லை. அந்த ஸ்கோர் சண்டை வாங்குறேன். ராஜேஷ் ஸ்கோர் எஸ்என்கேல ஒரு நாக்கு இருக்குது. ஒருத்தர் மட்டும் ஜோன் இது பண்ணுறாரு. ஓ ஜோனில் இருக்கார். கீழே ஒருத்தர் இருக்கார். அவர் முடிச்சுட்டாரா முடிஞ்சு போச்சு. அவர் முடிச்சிட்டிங்கன்னா அங்கே ஸ்குவாடே எனக்கு தெரிஞ்சு முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். இல்லை 2 பேர் இருக்காங்க. ஓ நைஸ் முடிச்சிட்டாங்க. தீனான் ஸ்பயர் தாங்க சொல்லலாம். டிஜியான் ஸ்பயர் தான் சொல்லலாம். எதுவுமே சொல்லத்துக்கு வாய்ப்பு இல்லைங்க. டிஜியான் ஸ்பயரிங் அவர் அந்த பட்டுன்னு அந்த முடிவு எடுத்துட்டாருங்க. எடுத்து முடிச்சுட்டாரு. இவர் சொல்லவே கூடாதுங்க. சும்மா சொல்லக்கூடாதுங்க. சான்ஸே இல்லைங்க. ஒரு வேறு லெவல் பண்ணுறாருங்க திவாகர் டிடிகா. ஒரு செம்ம வேறு லெவல் பண்ணுறாருங்க. அந்த காடி டீம் பாருங்களேன். காடி டீம் ஓட விட்றாருங்க. ஓட விட்றாருங்க. யார் தெரியுமா? காடி டீம் வந்து மிஸ்டர் தமிழா டீமை ஓட விட்டாருங்க. சூப்பர் ரெட்டிங்க. செம்ம ஸ்ப்ரே. கில்லர் ஷான்னா அழுத்தி பிடிச்சாருங்க ஒரு பிடி. நீங்கள் என்னடா என் டீமை முடிக்கிறதுன்னு சொல்கிற மாதிரி முடிச்சிட்டாரு. மொத்தமாக 6 பேர் அலைவாக இருக்காங்க. மொத்தமாக 4 டீமு. இல்லை யார் எப்படி பண்ணுறது தெரியல. ஜோன் 20 நம்பர் டீம் யார் அடிக்கிறாங்க தெரியல. உங்க தான் அடிக்கிறாங்களா? மொத்தமாக 6 பேர் தான். ஜோன் வந்துச்சு பாரு. 6 பேர். ஓஹோ தீனா வாய்ப்பு இல்லை. தீனாவுக்கு காட்டி விடுதா? இல்லை முடிச்சிட்டாங்க. காடி டீமை முடிச்சிட்டாங்கப்பா. என்ன பண்ணுற? திவாகர்ஜி அடிக்கிறாருங்க. சூப்பர். திவாகர்ஜி அன்ஸ்பயர் தான் சொல்லுங்க. திவாகர்ஜி 2 பேரும் இருக்காரு.
மிச்சப்படி யாருமே கிடையாதுங்க, உங்களுக்கே ஃபர்ஸ்ட் தெரியும். அவன் வெளியில இருந்தானுங்க. இப்போ அங்கே மேலே தான் டீம் நீ டிஎன்கேஎஸ் zone அவர் ல கில்லர் போய் ஷான் அவனை ஒருத்தர் வந்து ரோட்டில் ஓடுறாரு. அவர் யார் பார்த்துட்டாரா தெரியல, யாரும் பார்க்கல. டீம் 20 பார்க்குறாங்களா பார்க்கணும். இதோ ஓடுற மாதிரி ஆட்ரா. அங்கதான். போச்சு. ஏகேஎம்ல 6x வாய் வாவ் பாய். அப்படிதான் பாரு. இப்படி நவுந்து வந்து. ஏகேஎம்ல 4x முடிச்சிட்டாரு. அவர் என்னோட ஸ்ட்ராட்டஜி காட்டுறாரு, அவரோட ஸ்ட்ராட்டஜிக்கு. என்ன நாங்கள் டெத்து நான் பார்த்துட்டேன். இப்போ ஜெயிக்க போகிறது திவாகர்ஜி ரெண்டு பேர் ஆளவே வச்சு வந்த இவங்களோட ரொட்டேஷனா வந்து நூப்பு மேலே 2 பேரும் ஒன்றா இருக்கிறாங்க. 2 பேரையும் அழுத்தி பிடிச்சான், வேலை தீர்ந்துது. எங்களுக்கு மட்டும் எழுத்து இருந்ததா? அவன் ஒருத்தன் தாங்கிறானா? டூ வி ஒன் இந்த சுச்சுவேஷனில் தான் நினைக்கிறீங்க நீங்கள்.